Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 13/1/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 0-19, போன வாரம் 345, இன்னைக்கு ரிசல்ட் வந்து 0-24. நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்துருந்த கெஸிங்கில் வந்துட்டு 74 கொடுத்துருந்தேன். அது வந்து இந்த 25 வந்து க்ளூ நம்பரோட 25 வந்து 24ன்னு போன மாதம் ரூட் வந்து மைனஸ் ஆகி வரும். அது 24 வந்து ஒரு 74ன்னு வரலான்னு சொல்லியிருந்தேன். 24 வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துச்சு. அண்ட் வந்து போன வாரம் 345 செவ்வாய்க்கிழமை வந்த அன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து மண்டே வந்து 510. அன்றைக்கி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு கெஸ்ஸிங் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை. பேர் நம்பரில் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, 43, 95, 17 பேர் நம்பர் வந்து 3 செட் இப்படி பிரித்து தான் வரும். இதுலேருந்து வந்து போன வாரம் வந்து 4 டிஜிட் பாஸ் ஆகிருந்தது. 53, 45 4 டிஜிட்டு. இன்றைக்கும் வந்து நம்ம போன வாரம் அந்த ரூட்டில் மார்க் பண்ணிட்டு இன்றைக்கி உண்டான பேர் டிஜிட்டும் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு 1 by 1 மார்க் பண்ணிட்டு பார்த்துடலாம் வாங்க. லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 2வது வாரம் நமக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட ரிசல்ட் வந்து 019, அதுக்கடுத்த வாரம் 494, கண்டினியூஷன் 173, 592, அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 345 அண்ட் இன்னைக்கு ஒன் டே ரிசல்ட் வந்து 024. முதல்ல போன மாதம் அந்த மெயின் ரூட்டு ஃபஸ்ட் நம்பர் மார்க் பண்ணோம். 019 அந்த ரூட்டு. அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்றது சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த 925ஓட இந்த க்ளூ நம்பர் சண்டேவோட 31க்கு ஒரு 30ன்னு போனால் அது பவரில் ஒரு 80 வரலாம் அப்படின்ற மாதிரி போன மாதம் வந்திருந்தது. 880 ரிசல்ட். இன்றைக்கி வந்து நேற்று க்ளூ நம்பரோட 25 464ஓட க்ளூ நம்பர் 25க்கு ஒரு 24 சேம் ரூட்டு. என்ன ஒன்று அங்கே 30க்கு 80ன்னு பவர் ஆச்சு, இங்கே 24க்கு 24 டேரெக்டாக வந்துச்சு. 24 அதே ரூட்டில் 74ன்னு வரணும்னு நினச்சேன். சி போர்டு மட்டும் தான் மேட்ச் ஆயிருந்தது. வேறு மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி போன மாதம் ரூட் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு நமக்கு தெரியறதுனால தான் வந்து போன மாதம் அந்த ரூட்டை வந்து கொஞ்சம் மெயின் ரூட்டாக வந்து ஃபாலோயிங்க்கு எடுக்கிறது. இப்போ திங்கக்கிழமை போன மாதம் வந்து 019க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து செவ்வாய்க்கிழமை 019க்கு ஒரு நாள் முன்னாடி திங்கக்கிழமை ரிசல்ட் 880க்கு 41 க்ளூ நம்பர். இங்கே 41 என்ன ஆயிருக்குன்னா 41க்கு ஒரு போர்டு அப்படியே டேரெக்டாக எதுவுமே வந்து கண்டினியூஷன் ஆகலை, +1 -1 ஆகலை. 41க்கு 91ன்னு போயிடுச்சு. இது வந்து நான் போன மாதம் கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கு. பப்ளிக் வீடியோ நான் போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மெம்பர்ஷிப்பில் வந்து 19 நான் வந்து பிசி வின்னிங் கொடுத்துருந்தேன். 41க்கு 91 எடுத்து 91, 19, 69, 61 4 பேர் பிரித்து கொடுத்துருந்தேன். 19 ரிசல்ட்டில் வந்துச்சு. 19 ரிசல்ட்டில் வந்துச்சு. 019 நான் வந்து 719ன்ற மாதிரி வரலான்னு கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டு 019ன்னு வந்தது. ஓகே, இப்போ இந்த ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமா? இப்போ 024க்கு 35 க்ளூ நம்பரோட பிசி. 35 அங்கே 41க்கு 91 இங்கே 35க்கு 85ன்னு ஆகும். ஓகே, 91 19 ரிவர்ஸ் ஆன மாதிரி 85 58ன்றது ரிவர்ஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது போன மாதம் ரூட்டில் வந்ததுன்னா ஒரு சிங்கிள் நம்பராக 58ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா 458ன்னு ஒரு சிங்கிள் நம்பர் லாஸ்ட் மந்தோட ஃபாலோயிங் ரூட்டில் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் இந்த நம்பர் மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இதுக்கடுத்து போன வாரம் நான் எடுத்த கெஸ்ஸிங்கில் எதுவும் மேட்ச் ஆகலை, பேர் நம்பருக்கு மேட்ச் ஆச்சு. போன வாரம் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி 21க்கு நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ரெகுலர் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. 20, 30, 32 இதெல்லாம் ரெகுலர் கால்குலேஷனு. இன்னொன்று வந்து க்ளூ நம்பரோட பிசி 21 இருக்கு இல்லையா, இதில் +1 -1 வச்சு ஆட் பண்ணாலும் நமக்கு அடுத்த நாளோட ரிசல்ட்டோட பிசி கிடைக்கும். அதாவது 21க்கு ஒரு 20 அல்லது 22 இந்த மாதிரி இப்படி எடுத்து தான் வந்து 43 வரலான்ற மாதிரி போன வாரம் எய்ம் பண்ணது. ஆனால் 45ன்னு போயிடுச்சு. அது 21க்கு
ஒரு 20 எடுத்தோம்னா 41, 41ன்றது 42ஆவும் ஆகும், 40ஆவும் ஆகும். அது 45ன்னு போன வாரம் வந்துச்சு. ஓகே. அப்போது நமக்கு 35 இருக்குது. 35க்கு ஒரு 35, 21க்கு 21னா 42, 21க்கு 20 மைனஸ் அப்போ 35, 34 எடுத்தோம்னா 69, மேலே ப்ளஸ் பண்ணோம்னா 71 இந்த மாதிரிலாம் போகுது இல்லையா? இப்போ 69, 71 வந்து ஆல்மோஸ்ட் வந்து நேற்று 64 வந்துருச்சு. அதனால் வந்து இந்த 35க்கு 30 கால்குலேஷன் வந்து 36 எடுத்தோம், 34 எடுத்தோம். 69ன்றது மேலே போனால் 60ன்னு போகும், கீழே வந்தால் 68ன்னு வரும் இல்லையா? இது 60ன்னு வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதாவது 35க்கு ஒரு 30 கால்குலேஷன். அப்போ 60 வந்ததுன்னா 65 வந்ததுன்னா ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும். நான் ரெகுலராக சொல்கிறது தான். 65 இருந்ததுன்னா அது வந்து அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும். 15ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 வந்ததுன்னா 415ன்ற நம்பர் வரலாம். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது போன வாரம் ரூட்டில் மேட்ச் பண்ணும்போது எப்படி வந்து இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து நாளைக்கு எப்படி போகலான்றது தான் மேட்ச் பண்ணி நம்ம க்ளீனாக எடுப்போம். இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் கெஸ்ஸிங்கு. போன மாதம் வந்து அதே சேம் ரூட் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் நாளைக்கு இப்படி வரலான்னு எடுத்தால் தான் வந்து புதுசாக வந்து ரூட் எப்படி போகுதுன்றது வந்து நமக்கு செட் ஆகும். அதே எடுத்துகிட்டு போனோம்னா அது கண்டினியூவாக வந்து ஒரு வாட்டி ஃபாலோ ஆகும், எல்லா வாட்டியும் அது ஃபாலோ ஆகாதது தான். இப்போ இந்த 2 நம்பர் வந்து எடுத்துட்டோம். போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணிட்டோம். இதே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வந்து சி போர்டு மட்டும் நான் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் பேர் நம்பர் கொடுத்துட்றேன். போன மாதம் இந்த 1 சென்டரில் வந்துச்சு, பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 1, 2 எந்த மேட்சும் இல்லை. அதுக்கடுத்து 1, 3 வந்து சி போர்டில் வந்துச்சு, 73. அதுக்கடுத்த வாரம் 4, 1 வரல, 4 வந்து சென்டர் போர்டில் 9ன்னு வந்துச்சு. போன வாரம் எந்த மேட்சிங்கும் இல்லை. இப்போ நமக்கு இங்கே 3, இங்கே 5 இருக்குது. அப்போது நாளைக்கு வந்து 5, 3ன்றது நாளைக்கு கேமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம 5 கொடுத்துருக்கோம், இங்கே 5 வந்திருக்கு. 3, 8 பவரில் அது எப்படி வேணால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை மேட்ச் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த 35 இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசிக்கு அடுத்து 46. அது வந்து 57, 58 இப்படி போகும். 58 நம்ம ஆல்மோஸ்ட் வந்து போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணிட்டோம். இந்த 46க்கு ஒரு 47 இல்லாமல் 48ன்னு நாளைக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா இது வந்து ஒரு 98ன்னு வரலாம். அதுனா 698ன்ற நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் தான். நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு பேர் நம்பர்ஸை பிரித்து கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்மளோட இம்பார்ட்டண்ட் கெஸ்ஸிங்கில் போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பரில் 458, அடுத்து 415, அடுத்து 698. ஓகே, இந்த 3 நம்பரும் போன வாரம் நாளைக்கு எப்படி வரலான்ற கேல்குலேஷனோட கெஸ்ஸிங் நம்பர்ஸு. பேர் நம்பர் போன மாதம் கொடுத்த பேர் நம்பர் வந்து போன மாதம் வந்த பேர் நம்பர் வந்து போன மாதம் வீடியோ கொடுக்கல. போன வாரம் வந்த பேர் நம்பர் வந்து 43, 95, 17 இப்படி கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த 4 நம்பருக்குள்ள வந்துமே வந்து 345 லாஸ்ட் வீக் வந்தது. 5345, 5, 3, 4 மறுபடியும் 5 இப்படி வந்துச்சு. நாளைக்கு வந்து பேர் நம்பர் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா 20, 57, 81 இந்த மாதிரி வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே வந்து 3D, 4D, BC எப்படி வேணால் வரலாம். போன வாரம் வந்த ரூட்டில் மேட்ச் பண்ணது தான். போன வாரம் வந்து 4 டிஜிட் வந்திருக்கு. இதுக்குள்ளேருந்து நாளைக்கு ஒரு 4D கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிற நம்பர் மேட்ச் பண்ணினா கூட நம்ம எடுத்த 58, 15 எல்லாமே இதில் இருக்குது. 98 மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, மித்த எல்லாமே இருக்குது. சூஸ் பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்து சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம் ப்ளே பண்ணுற நண்பர்கள் வந்து யாராவது இருந்தாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.